ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மாயா சேனல். என்னோடைய சேனலில் ஃபுல்லாகவே டிப்ஸ் தாங்க போட்டுட்ருக்கேன். ஹோம் டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். அண்ட் 60 டிப்ஸு 90 டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸஸ் வந்து மொத்தமாக வீடியோவாகவும் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சூப்பரான கண்டென்ட்டில் அண்ட் புது டிப்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப், நம்ம கோதுமை மாவுலாம் கரைக்கிறதுக்கே தனியாக ஒரு டிப்ஸு போட்டிருப்பேன். ஸோ அதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த எக் பீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக் பீட்டரை யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரமாகவே வந்து கோதுமை மாவு பிசைஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டே வந்து தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நிறையா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து சீக்கிரமாகவே வந்து நம்ம எல்லாத்தையும் மாவு வந்து மிக்ஸ் பண்ணிட முடியும். இந்த எக் பீட்டர் வந்து நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப், நம்ம கருணைக்கிழங்குலாம் வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம வேக வச்சு வறுத்து எடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே வானலெல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வானலில் போட்டு கொதிக்க வச்சுட்டே இருப்போம். ஸோ அதுக்கு டைம் எடுத்துக்கும், சிலிண்டரும் காலி ஆகிடும், கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து அதை நம்ம கொதிக்க வைக்க வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் எப்பயுமே வந்து குக்கரில் போட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக 2 நிமிஷம் தான், ஒரு விசில் வர ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விசில் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மசாலா போட்டு தோசைக்கல்லில் போட்டு நம்ம வறுத்துக்க முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இனிமேல் தேவையில்லாமல் நம்ம வானல்லையோ இல்லை கிணத்துலையோ போட்டுட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. குக்கரில் நம்ம போட்டு விட்டுட்டாலே ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு சூப்பராக எடுத்துக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பால்லாம் தயிருக்கு போட்டு வைக்கும்பொழுது நம்ம ஊற்றி வைப்போம். ஸோ அப்படி வைக்கும்போது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா தயிர் வந்து சீக்கிரமாக உறைஞ்சே போயிருக்காது. ஸோ தயிராகவே கிடச்சிருக்காது. அது வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னே நமக்கு தெரியாது. ஸோ சில பேர் வந்து தயிருக்கு வந்து ஊற்றும் பொழுதே வந்து நல்லா பால் வந்து நல்லா ஜில்லுன்னு ஆகிட்ட பிறகு தான் ஊற்றுவாங்க. ஸோ பாலோடைய சூடு ஃபுல்லாக போயிட்ட பிறகு ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும் போது இந்த மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பாலை வந்து நல்லா மிதமான சூடு இருக்கு இல்லையா, நல்லா மிதமான சூடு இருக்கும்பொழுது நம்ம இந்த தயிரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராகவே கட்டி தயிராகவே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் ஒரு சூப்பர் டிப் தாங்க. நம்ம வாழைத்தண்டுலாம் அரிஞ்சு வச்சுருந்தோன்னா அதில் இருக்கிற அந்த நாராக எடுக்கிறதுக்கே நமக்கு சிரமமாக இருக்கும். சில பேர் வந்து முள் குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுப்பாங்க. சில பேர் குச்சை மட்டுமே வச்சு எடுப்பாங்க. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே நம்ம வீட்டில் இருக்கிற இந்த எக் பீட்டரை வச்சு சூப்பராக நம்ம எடுத்துட முடியும். இந்த மாதிரி வாழைத்தண்டை ஃபுல்லாகவே அரிஞ்சு வச்சுட்டு ஒரு தண்ணியில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த எக் பீட்டரை வச்சு நல்லா வந்து கிண்டி அலசி விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராகவே அதில் எல்லா நாருமே வந்துடும். நீங்கள் ஒரு 2-3 தடவை பண்ண சூப்பராக எல்லா நாருமே வந்து கலெக்ட் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக வந்து இதை வச்சு எடுத்துக்க முடியும். நம்ம தேவையில்லாமல் குச்சோ இல்லை வேறு எந்த ஐடியாவுமே ட்ரை பண்ணி பார்க்க தேவையில்லை. நம்மக்கிட்ட இந்த எக் பீட்டர் இருந்தாலே சூப்பராக நம்ம இதை க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற எல்லா நாருமே எடுத்துட முடியும். நான் கொஞ்சமாக வாழைத்தண்டு போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதிகமாக வந்து காட்ட முடியல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராகவே வந்து அதில் இருக்கிற எல்லா நாருமே நம்ம எடுத்துட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டைமுமே வந்து இந்த எக் பீட்டரை வச்சு யூஸ் பண்ணியே நீங்கள் எல்லா டைமுமே வந்து நீங்கள் எடுப்பீங்க. அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம நிறைய டைம் வந்து காலண்டரில் சில திங்ஸ்லாம் நோட் பண்ணி வைப்போம். நோட் பண்ணி வச்சுட்டு பென்னோ பென்சிலோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருவோம். திருப்பி நம்ம நோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குன்னே தெரியாது. பென்னை தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும், பென்சிலை தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப் இருக்குது. நம்ம எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேலண்டர்லேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி கேலண்டர்லாம் பின்னாடி பக்கம் வந்து இருக்கிற பேஜஸ் எல்லாமே பின்பக்கம் திருப்பி விட்டுருப்போம் இல்லையா, அப்படி திருப்பி விடும்போது மேலே மட்டும் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹோல்ஸ் மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பென்சிலையோ பேனாவையோ வந்து உள்பக்கமாக நீங்கள் சொருவி வச்சுட்டிங்கன்னா நம்ம தேவையானப்போ யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சுக்க முடியும். இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எப்பயுமே இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எங்கேயும் தேடாமல் டக்குன்னு எடுத்து நோட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே இடத்துல உள்ளே வச்சுருவேன். ஸோ நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துலாம்.
இந்த டிப்ஸ் ஒரு சூப்பரான டிப் தாங்க. நம்ம நெயில்லாம் கட் பண்ணணும், நெயில்லாம் அங்கங்கே சிதறி போயிடும், நம்ம அதை வேறு தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம செலோ டேப் இருக்கு இல்லையா, அந்த செலோ டேப்பை அழகாக கட் பண்ணிவிட்டு இந்த நெயில் கட்டருக்கு அடியில் வந்து ஒட்டி விட்டுருங்க. இந்த ஷேப்பில் தான் ஒட்டணும்னு இல்லை, கரெக்டாக அது நின்னா போதும். அடியில் வந்து நீங்கள் செலோ டேப்பை ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெயில்ஸை கட் பண்ணிங்கன்னா நம்ம கட் பண்ணுற நெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த டேப்லேயே விழுந்துட்டு அதிலே ஒட்டிக்கும். ஸோ அது வந்து எங்கேயும் தெரிக்காமலும் இருக்கும், அதே இடத்துலேயே வந்து இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கட் பண்ணாலோ இல்லை நமக்கு கட் பண்ணாலோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒட்டிக்கிறதுனால அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அந்த செலோ டேப்பையே எடுத்து அழகாக நம்ம சுற்றிட்டு அழகாக நம்ம தூக்கி போட்டுடலாம், டஸ்ட்பினில் தூக்கி போட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலையும் வீட்டில் வந்து அங்கங்கே நெயில்ஸும் விழாமல் இருக்கும். எப்பயுமே செலோ டேப்பை யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளாரே வந்து சுற்றிட்டு நீங்கள் இந்த செலோ டேப்புக்குள்ளாரே அப்படியே சுற்றிட்டு நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுடலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் நிறைய டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் இந்த துணி கடையிலலாம் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அது நம்ம எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் இது ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துடலாம். நான் நிறைய ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருப்பேன், பட் இந்த வீடியோலையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம தலையில் எப்படியா இருந்தாலும் ஒரு ஹேர் பின்னோ இல்லை ஹேர் கிளிப்போ ஏதாவது ஒன்று போட்டிருப்போம், அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நெயில்ஸை கூட யூஸ் பண்ணியும் நம்ம எடுத்துடலாம். இதுமாதிரி குஷி பின்லாம் இருந்துச்சுன்னா அந்த குஷி பின்னை வந்து அதை லாக் பண்ணுற இடத்துல வந்து ஒரு க்யூப் மாதிரி குட்டியாக ஒரு க்யூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த க்யூபை வந்து அந்த சென்டர் பகுதியில் டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, அந்த டச் பண்ணி மேலே அந்த க்யூபை மட்டும் தூக்கிட்டிங்கனாலே வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை இழுத்திங்கன்னா சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக அதை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டிப், நம்ம செலோ டேப்லாம் வந்து டக்குன்னு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம சிசர் இருந்தால் டக்குன்னு கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா நேரத்துலையும் நம்ம சிசரை போய் தேடிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேக்ஸை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு லாக் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. எப்பயுமே வந்து இந்த டேக் வந்து அதிலே இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அழகாக எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அது வரைக்கும் இழுத்துட்டு அந்த டேகோடைய எண்டை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா டக்குன்னு கட் ஆகி வந்துடும். நம்ம சின்னதாக நிறைய யூஸஸ்க்கு நம்ம அடிக்கடி செலோ டேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், இந்த மாதிரி பாலித்தீன் பேக்கில் நம்ம போட்டு வச்சுருக்கிற எந்த ஒரு பொருளுமே வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சுட்டாங்கன்னா அது எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நம்ம ஈஸியான ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராகவே அதை எடுத்துட முடியும். இந்த டிப்ஸுக்கு நீங்கள் அதை லாக் பண்ணி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வெளியில் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த இடத்த நீங்கள் நல்லா முறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை உள்பக்கமாக தள்ளி விட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்து அந்த நாட் வந்து கழண்டுட்டு வந்துடும். நான் இன்னொன்றுத்துலேயும் கரெக்டாக போட்டு பார்க்குறேன் பாருங்கள். நல்லா வந்து முடிச்சு போட்டுட்டு எவ்வளோ டைட்டாக இருந்தாலுமே சரி நல்லா முடிச்சு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்டை வந்து கரெக்டாக நீங்கள் சுற்றிக்கணும். நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் உள்பக்கம் தள்ளினீங்கன்னா ஈஸியாக அந்த நாட் வந்து கழண்டுட்டு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம எத்தனை தான் எரேசர் வாங்கி கொடுத்தாலுமே தொலைச்சிட்டு தான் வந்துடுவாங்க. நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு அவங்க ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க எழுதிட்டு எரேசர் எங்கேன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரப்பர் பேண்டை இந்த பென்சிலுக்கு பின்னாடி மாட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பென்சிலை வந்து ஈஸியாக இந்த ரப்பர் பேண்டை வச்சு சூப்பராக அழிச்சிட முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். ஒரு எமர்ஜென்சிஸ் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி டிப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரப்பர் பேண்ட் வந்து ஈஸியாக அந்த பென்சிலோடைய அந்த கார்பன் மார்க் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிடும். நம்ம டக்குன்னு வந்து அழிச்சிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுடைய கிட்ஸுக்கும் இந்த டிப்ஸை வந்து சொல்லிக் கொடுங்க. அண்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டிப்ஸ் ஒரு சூப்பரான டிப் தாங்க. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற எல்லா சீப்பையும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சீப்பில் ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. நீங்கள் இந்த சீப்பை வந்து அழகாக வந்து கொஞ்சமாக பவுட்ரு வந்து போட்டுட்டு நல்லா வந்து பவுட்ரு நல்லா அடியில் நல்லா அது உள்ளே போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சூடாக இருக்கிற தண்ணி வந்து இது மேலே ஊற்ற போகிறோம். ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. ஒரு மிதமான ஹீட்டில் இருந்தால் போதும். தண்ணி அப்படியே இதுக்குள்ளே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் ஊற வச்சு விட்டுடுங்க. மற்ற
ஏதாவது ஒர்க் இருந்தால் அதை முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சீப்பில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து நல்லா ஊறி தான் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ப்ரெஷ்ஷோ ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி க்ளீன் பண்ணும்பொழுது இந்த ப்ரெஷ்ஷை வந்து தண்ணிக்குள்ளாரே வச்சு சீப்பை வந்து தண்ணிக்குள்ளாரே இருக்கணும். தண்ணிக்குள்ளாரே இருக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷால் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராகவே வந்து க்ளீன் ஆகிடுங்க. டக்குன்னு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட முடியும். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்து அதோடைய அழுக்கு எல்லாமே இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம தேய்க்கும் போது அதோடைய அழுக்கு எல்லா இடத்துலையும் வந்து செதற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து படும். ஸோ அந்த மாதிரியும் படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தண்ணிக்குள்ளாரே வச்சு அழகாக நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சூப்பராகவே வந்து எல்லாமே க்ளீன் ஆகி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் ஒரு சூப்பரான டிப் தாங்க. நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஸ்பைரல் நோட்லாம் இருந்துச்சுன்னா அதில் நோட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பைரலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் நம்மளுடைய மேக்கப் கிட்டு வந்து நம்மளோட செயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து தனியாக எடுத்துக்கிட்டு டபுள் சைட் டேப்பில் வந்து அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஆணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் அழகாக மாட்டி விட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்டு அந்த கதவு திறக்கிற இடம் இருக்குல்ல, திறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துலையும் நீங்கள் செலோ டேப்பை ஒட்டிட்டு டபுள் சைட் டேப்பை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா பேஸ்ட் பண்ணி நல்லா ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக பிடிக்கிற மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த நானோ டேப் வச்சோ இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக எது நல்லா ஒட்டிக்குமோ அதில் வந்து நல்லா ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வீட்டில் இருக்கிற செயின்ஸ் எல்லாத்தையுமே அழகாக லைனாக மாட்டி வச்சுக்கலாம். நம்ம கபோர்டு திறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா உள்பக்கம் நீங்கள் அழகாக ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த கதவில் நம்ம திறந்து பார்க்கும்போது அழகாக நீட்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துலாம். சில நேரத்தில் புது சீப்பாக இருந்துச்சுன்னா அதோடைய ஷார்ப் பேஜஸ் வந்து நம்ம தலையில் குத்துற மாதிரி இருக்கும், சீவவே முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த சீப்பில் அதோடைய ஷார்ப் பேஜஸில் நெயில் பாலிஷை நீங்கள் நல்லா போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த நெயில் பாலிஷ் வந்து அந்த ஷார்ப் பேஜஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவும் போது அந்த ஷார்ப்னஸாக இல்லாமல் இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து தலை சீவிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போல் கவர்ஸ் எதையுமே நான் வந்து தூக்கி போட மாட்டேன். அதை யூஸ் பண்ண அப்படியே 1 by 1 அப்படியே மேலே அடிக்க அழகாக க்ளோஸ் பண்ணி ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சுக்குவேன். இதை வந்து நம்ம தேவையான டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அது என்னென்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதிலேருந்து ஒரு பேப்பரை எடுத்துக்கிறேன். அஞ்சரைப்பெட்டியில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அஞ்சரைப்பெட்டியில் அடியில் வந்து நம்ம ஒரு பேப்பரோ இல்லை ஏதாவது நியூஸ் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி பேப்பரோ நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அழகாக அதில் கொட்டும் போது அது ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரே இந்த சேமியா கவர் வந்து
ஈஸியாக அதில் அதோடய ஷேப்கே இருந்ததுனால அப்படியே நான் எடுத்து அதை அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிறேன். ஸோ அப்படி அடுக்கி வைக்கும்போது இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு டைம் வந்து வெளியில் வரது எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் வந்து அதோடைய ஸ்மெல்லும் வந்து வெளில போகாமல் இருக்கும். நான் மேலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் மூடி இருக்கு இல்லையா, மூடியிலையும் வந்து இது மாதிரி ஒரு கவரை நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா அதோட ஷேப்கே கட் பண்ணிவிட்டு, இல்லை துணி கூட நீங்கள் போடலாம், அந்த ஷேப்கே கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதோடைய ஸ்மெல்லும் வந்து அதோடய வாசனை வந்து எப்பயுமே அப்படியே இருக்கும். அண்ட் கீழே கொட்டுறதும் வந்து அதிலே கொட்டிக்கும். நம்ம ஈஸியாக வந்து நம்ம பிரிச்சிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் ஒரு சூப்பர் டிப் தாங்க. நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ்லாம் கிடைக்கும் போது கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. அதை சூப்பராக ரியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அரிசி கவர் இருக்கு இல்லையா, ஒரு 5 கிலோ பிடிக்கிற ஒரு அரிசி கவர் தான். அதை வந்து நான் அடியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து கேக்லாம் வாங்கினா கட் பண்ண ஒரு அட்டை கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த அட்டையை வந்து இதில் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஆயில் கேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் பக்கத்தில் வந்து நம்ம லைட்டரு, கத்தி, அப்புறம் கத்திரிக்கோல் இதெல்லாத்தையுமே வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.